உன்ன மாதிரி அவருக்கு என்ன ஒத்த பிள்ளையா என்ன? நாம நினைச்சா அவனை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டோடயே வச்சுக்கலாம். முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். வரமாட்டான்னு சொன்ன வந்துட்டா. என்ன இருந்தாலும் அவளுக்கு நான் இங்க இருக்கிறப்போ அங்க இருக்க எப்படி மனசு வரும்? அவ உன்னை பார்க்கலாம் வர மாதிரி தெரியல. அங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன தீபி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னமாச்சு? இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலப்பா. எதுமா நீ எதை சொல்ற? ஜீவாவை தான்ப்பா சொல்றேன். அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், பண்ணிக்கவே மாட்டான். ஏமா அப்படி சொல்ற? அதான் ஜீவாவே நடக்கும்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துட்டான்ல, அப்புறம் என்ன? சொன்னான் தான் டாடி, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அது உங்களை சந்தோஷப்படுத்த, என்ன தற்கொலையில இருந்து காப்பாத்துறதுக்காக தான் அப்படி சொல்லிருக்கான். அப்படின்னு உனக்கு யாருமா சொன்னது? யார் என்ன சொன்னா என்னப்பா? ஆனா அவனோட நடவடிக்கையில இருந்து எனக்கு அப்படிதான் தோணுது. பாரு தீபி, சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி பேசாத. அப்பா, இதெல்லாம் கற்பனை இல்ல, நிஜம். ஜீவா மனசுல நான் இல்ல, அந்த பூங்கொடி தான் இருக்கா. நீ இன்னும் அந்த சந்தேகத்தை உன் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ அப்பா, அது சந்தேகம் இல்ல, நிஜம். என்ன நடந்துச்சு தீபி? என்ன நடக்கணும்? வேற என்னெல்லாம் நடக்கணும்? அவ யாரு கிரானி? பஞ்சம் பொழைக்க ஓடி வந்தவ. அவளும் நானும் ஒண்ணா? அவன் அவளுக்காக எல்லாரும் முன்னாடியே என்ன கேவலப்படுத்தினான் தெரியுமா? நான் அங்கேயே செத்துருக்கணும். அவளுக்காக காலேஜ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் என்ன கேவலப்படுத்திட்டான். இதுல என்ன பூங்கொடி கிட்ட மன்னிப்பு வேற கேட்க சொல்றான். அது மொத்த காலேஜ் நின்னு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. என்னமா சொல்ற? ஒண்ணு அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னானா? ப்ளீஸ் சித்தி, ஒரு நிமிஷம் சும்மா இருக்கீங்களா? என்ன நடந்தது தீபி? அவன் எதுக்காக பூங்கொடி கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னான்? எது வேணாலும் இருக்கட்டுமே, அதுக்காக இவ போய் அவகிட்ட எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? அந்த ஜீவா எப்படி கேட்க சொல்லலாம்? சித்தி, நான் உங்களை பேச வேணாம் தானே சொன்னேன். நீ என்னம்மா தப்பு பண்ண? அவன் எதுக்காக உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னான்? அப்பா, நான் கார்ல வந்துட்டு இருந்தப்போ அவ மேல ரோட்ல இருந்து தண்ணி அடிச்சிருச்சு. அதுக்கு அவன் என்ன அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான்? தெரிஞ்சு பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா தண்ணி அடிச்சதோ அது பூங்கொடி மேல பட்டதோ எனக்கு தெரியாதப்போ காலேஜ்ல எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றது என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி தானப்பா? நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையா இருக்கும். இத போய் நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு வந்து நிக்கிற? அப்பா, இத அவன் என்கிட்ட தனியா சொல்லியிருந்தா நான் நிச்சயமா சாரி கேட்டிருப்பேன். ஆனா வேணும்னே என்ன அவமானப்படுத்த என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வச்சு என்ன அந்த பூங்கொடிக்கு எதிரில கிழின்னு கிழிச்சிட்டான். கட்டிக்க போறவங்கிற நினைப்பு கொஞ்சமாவது அவன் மனசுல இருந்திருந்தா என்ன அப்படி மன்னிப்பு கேட்க வச்சிருப்பானா? அவங்க எல்லாரும் வேற ஏதோ ஒரு திட்டத்தை பிளான் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். எல்லாரும் ஜீவா, மாயாவதி ஆண்டி, அந்த பூங்கொடி எல்லாரும் தான். எனக்கு பயமா இருக்குப்பா. அவங்க நிச்சயதார்த்தத்தை நடத்துற ஐடியால இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. நாம தான் அவங்க கிட்ட எல்லாமே பேசி முடிச்சாச்சம்மா, அப்புறம் எப்படி நிறுத்துவாங்க? பூங்கொடிக்கு ஜீவாவை கல்யாணம் பண்ணி வச்சா இந்த கல்யாணம் நின்னு போயிடாதா என்ன? இது பூங்கொடிக்கா? அதுதானே அவங்க நீண்ட நாள் திட்டமே. அதனால தானே அவளை அவங்க வீட்லயே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பூங்கொடி இதுக்கு
இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னா அவளுக்கு என்ன கசக்கவா செய்யும்? எப்படியாவது ஜீவாவை கட்டிக்கணும் தானே அவ மூட்டை முடிச்சு தூக்கிட்டு வந்து அங்க உட்கார்ந்துருக்கா. அப்பா, அவளே வேணான்னாலும் மாயாவதி ஆண்டி அவளை விட மாட்டாங்க. ஆண்டி அவளை வேணான்னு சொன்னாலும் ஜீவா அவளை விட மாட்டான். அதனாலதான் என்ன அவன் அவ்வளவு கேவலமா நடத்துறான். ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஏன் இப்படி கற்பனை பண்றேன்னு எனக்கு புரியல தீபி. நீ இல்லாதப்ப இதை விட பல பெரிய விஷயங்கள்லாம் இங்க நடந்திருக்கு. அதனாலதான்பா இவ இப்படி பயப்படுறா. நீங்க வர்றதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிருந்தா கூட விட்டுருக்கலாம்ப்பா. நீங்க வந்து இவ்ளோ தூரம் சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னா இல்லப்பா, அவங்க ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இருக்காங்க. என்ன விட அவ முக்கியம்னு நினைக்கிறாங்கப்பா. அவங்க ஏதோ பண்றதுக்காக திட்டம் போடுறாங்கன்னு தெளிவா தெரியுது. ஐயோ, நாம இளவு காத்து கிளியாத்தான் ஆக போறோம். அதான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது இல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பயம்? ஐயோ, இன்னும் அது நடக்கலப்பா. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அதையாவது சொல்லு. எனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணங்கிறத நீங்க அவங்க 4 பேருக்கும் சொன்னத ஊர் அறிய சொன்னாதான் அவங்க கொஞ்சமாவது கட்டுப்படுவாங்க. நிச்சயதார்த்தம் ஊர் அறிய தானே பண்ண போறோம். அது வரைக்கும் என்னப்பா பண்றது? அவன் பாட்டுக்கு எல்லார் முன்னாடியும் என்ன கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பான். நாளைக்கு அவனுக்கும் எனக்கும் கல்யாணமே ஆனாலும் சரி, எல்லாரும் என்ன எப்படி பாப்பாங்க? வெக்கம் கெட்டவன் சொல்ல மாட்டாங்களா? நாம 4 செவத்துக்குள்ள வச்சு நிச்சயதார்த்தம் பேசி இருக்கிற விஷயத்த அவங்க ஒண்ணு பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணலப்பா. நிச்சயதார்த்தம் வரைக்கும் இது போயிருக்குன்னு இந்த ஊருக்கு தெரிஞ்சாதான் அவங்க கொஞ்சமாவது அடங்கி இருப்பாங்க. இல்லன்னா அவங்க இப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால ஊர் அறிய என்ன பண்றது? அவங்க தள்ளி போடவே முடியாத மாதிரி நாம அவங்களுக்கு ஒரு லாக் வைக்கணும். அது என்ன லாக்கு? வேற ஏதோ ஒரு பார்ட்டி வைக்கிற மாதிரி வச்சு அதுக்கு எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த பார்ட்டியில நிச்சயதார்த்த தேதியை அனௌன்ஸ் பண்ணிடணும். அத பண்ணுங்க. நாம இத ஊருக்கே கமிட் பண்ணி விட்டாதான் அவங்க இனிமே எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க. நீங்க அப்படி கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் என்னால் நிம்மதியாவே இருக்க முடியும்பா. இல்லனா தினம் தினம் நான் செத்துட்டு தான் இருக்கணும். நீங்க பாட்டுக்கு அவங்க கிட்ட மட்டும் சொல்லிட்டோமேன்னு இருந்தா அவங்க அப்புறம் வந்து எனக்கு இஷ்டம் இல்லைன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் என்னால தாங்க முடியாது. நான் தூக்குல தான் தொங்கணும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? உனக்கும் ஜீவாக்கும் நிச்சயதார்த்தம் பண்றத ஊர் அறிய சொல்லணும், அவ்வளவுதானே? சரி வா, ஸ்ரீராம் வீட்டுக்கு போய் பார்ட்டியை உறுதி பண்ணிட்டு வந்துடலாம். டாட், பார்ட்டியை வெளியில வச்சா மாயாவதி ஆண்டி வராம எஸ்கேப் ஆயிட்டு நிச்சயதார்த்த விஷயமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால நம்ம பார்ட்டியை அவங்க வீட்லயே வச்சுப்போம். சரி, எல்லாத்தையும் நாமளே பேசிட்டு இருக்கிறத விட அவங்க கிட்டே போய் பேசுறதா நல்லது. சரி, நம்ம போய் பேசிட்டு வந்துடலாம். ஓகேப்பா, பாய் மம்மி, பாய் கிரானி. ஏ மாயா, இதுல நீ தப்பிக்கவே முடியாது. நான் எதை சொன்னாலும் அவங்க தப்பா தான் நினைப்பாங்க. அப்பா. என்னம்மா? இல்ல, ஆன்ட்டி இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையேப்பா. ஏமா, பேச போறது நான், அப்புறம் ஏன் பயப்படுற? இல்லப்பா, அவங்க எதை சொன்னாலும் உடனே எதிர்த்து தான் பேசுவாங்க. அது உன்கிட்ட அப்படி பேசுவாங்கம்மா, என்கிட்ட அப்படிலாம் பேச மாட்டாங்க. ம், வா வா. டேய் ரவி, வாடா. டேய் வாடா ரவி, எப்படி இருக்க? என்னம்மா சொல்லாமக்கெல்லாம் வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? உட்காருங்க. ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலாம் தானே வந்தேன். சரி வா, வந்து உட்காந்து சொல்லு. அப்படியே போற மாதிரி நின்றுட்டு இருக்க, வா. அது சரி, எனக்கு அங்க நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்க வேண்டாமா?
இது நீ என்கிட்ட ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம். இல்லை நான் வர வச்சா சொல்லியிருக்கலாம்லடா. இல்லடா, இது ஃபோனில் சொல்கிற விஷயமா எனக்கு தோணல. அதான் நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படின்னா நீ வந்து உட்காரு, சூடாக காஃபி சாப்பிட்டே பேசு. காஃபிலாம் ஒன்றும் வேண்டாம், விஷயத்தை பேசுவோம். உட்கார். உட்கார். ஆமா, மாயா எங்கடா? அவ வீட்டில் இல்லைன்னா கோயிலில் தான் இருப்பா. இங்கே பாதி அங்கே பாதி. சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். அது விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஏண்டா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்குற விஷயமா என்கிட்ட பேசுறதுக்கு என்னடா இருக்கு? இருக்கிறதுனால தானே வந்திருக்கேன். அவங்க எல்லாருமே பிஸ்னஸ் விஷயமா எப்போ ஊருக்கு போவாங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. நிறைய பேருக்கு வெளிநாடு தான் உள்நாடு. எப்போவாச்சும் தான் இந்தியாக்கே வருவாங்க. அவங்களால தீபிகா கல்யாணத்துக்கு வர முடியுமோ முடியாதான்னு தெரியல. அதனால அவங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடலான்னு திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம். நல்ல விஷயமா தான் இருக்கு. அதனால நாளைக்கே அவங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சிடலான்னு இருக்கேன். டேய், எப்போ வேணா வச்சுக்கடா, அது உன் இஷ்டம். இல்லடா, பார்ட்டியில் அப்படியே நிச்சயதார்த்த தேதியே சொல்லிடலான்னு இருக்கேன். ஏண்டா ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்க, மொத்தமும் ஒரே தடவையா சொல்லிடுறா. அவசரத்துக்கு ஃபங்க்ஷன் வைக்க எந்த ஹாலும் கிடைக்கல. அதான் பார்ட்டியை நம்ம கெஸ்ட் ஹவுஸில் சிம்பிளாக வச்சிடலான்னு பார்க்குறேன். டேய், இதெல்லாம் உன் இஷ்டம், இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? அதனால தான் உன்னையும் மாயாவும் பார்த்து நேரில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீ தான் மாயா கோயிலுக்கு போயிட்டு தான் சொல்கிறிய. அதனால என்னடா, வந்தா நான் சொல்லிட போறேன். சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே. அப்பா, எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் பா. என்னம்மா? பார்ட்டி கொடுக்கறது தான் கொடுக்குறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிக்கலாமா? அதனால என்னம்மா, வர சொல்லு, நம்ம என்ன குறைஞ்சா போயிட போறோம். வாவ் அப்பா, thank you so much பா. சரிடா, நான் கிளம்புறேன். ஓகே. ஏண்டா இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு காஃபி கூட சாப்பிடாம போறேன். டேய், காஃபி தானடா, எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, வரேன். ரவி கேட்டதும் மறுக்க முடியல. இதுக்கு மாயா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஏய் குடி. ஹலோ ஹலோ நிலு. யோ என்ன நிலியா, என்ன இடிச்சிட்டு நீ பாட்டு போயிட்டு இருக்க? இடிச்சிட்டுனா என்னமோ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. தெரியல தானே சொல்றேன். ஏய், வேணும்னு வந்து இடிச்சிட்டு தெரியல பார்க்கலன்னு சொல்ற. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்போ நான் தெரியாம இடிச்ச மாதிரி அவங்கள வேணா வந்து இடிக்க சொல்லு. சார், ஜீவா சார், எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை வந்து இடிக்க சொல்லுவ? வேற என்ன பண்ண முடியும்? நான் அடிச்சா நீ அடிப்பில்ல, நான் இடிச்சா நீ நடிச்சுப்பா, அதானே சொல்ல முடியும். சும்மா போயிட்டு இருந்த பொம்பளை புள்ளி இடிச்சிட்டு கேட்டா வேணும்னா இடிச்சுக்கவா சொல்ற? என்னமோ பொண்டாட்டி இடிச்ச மாதிரி சொல்ற? தள்ளிட்டு வந்தது தானே. யாரோ பொண்டாட்டி தாண்டா. ஏய் விடுப்பா, அவர் பொண்டாட்டி இடிச்சு அம்மா அவங்கள மல்லு கட்டற நீ. ஏய் போலாம் வாங்க சார். சார் வாங்க சார். எங்க ஏரியா பக்கம் வரீல, அங்க பாத்துக்கறேன்டா. என்னடா வாங்க ஜீவா சார். உங்க இவெல்லாம் சும்மா விட ஜீவா கூடாது, சார், கொன்றுவேன். சொல்றத கேளுங்க. அட விடுங்க தம்பி, இந்த ஏரியாவுல இருக்க பசங்க எல்லாம் பொறுக்கி பசங்க. நாளை பின்ன இந்த பொண்ணு தனியா வந்தா பிரச்சனை பண்ணுவானுங்க. சார் வாங்க சார், விடுங்க சார், வாங்க. ஏய் என் ஏரியா பக்கம் வரீல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய் சார் வாங்க சார். வாடா, வா 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 பார்க்கலாம் வா. அந்த பக்கம் வரீல, பாத்துக்கறேன்டா. சொன்னா கேளுங்க சார், வாடா, வாங்க சார். எங்க ஏரியாக்கு வாடா. டேய் போடா சார் வாங்க சார். போடா பொறுக்கி. சார் வாங்க சார். நீ வாடா, உன் தலைய எடுத்துறேன். ஏய் போடா.
வாங்க. புலேர் அவளால தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணமே நடக்க போகுது. அம்மா, இந்தங்க. ம். என்னம்மா வீட்டில் ஒருத்தரையும் காணோம்? எல்லாம் தீபிகாவுடைய பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? ஆமா, இது கல்யாண ரிசப்ஷன் பார்ட்டி பாருங்க. அதான் எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவ ஆசைக்கு வச்சிருக்கிற பார்ட்டி, அதுக்கு எல்லாரும் ரெடி ஆகி என்ன பண்ண போறாங்க? அவளாச்சு, அவ ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. என்னம்மா உனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே பேசுற? இங்க பாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரவிசங்கர் தன்னுடைய பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்தை நடத்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்துட்டான். நடத்தி வைக்கட்டும், நாமளா வேணான்னு சொன்னோம். எனக்கு இதுல புரியாத விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னங்க அது? பூஜைனாலும் இங்கதான், பார்ட்டினாலும் இங்கதான். நிச்சயதார்த்தம் கல்யாணத்தையாவது அவங்க வீட்டுல நடத்துவாங்களா, இல்ல அதுவும் இங்கதானா? ஏமா, அவ ஆசைப்படுறா, அதனால அப்படி பண்றாங்க. சரி, இங்க பண்றதுனால உனக்கு என்ன நஷ்டம்னு எனக்கு புரியல. எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்ல, ஆனா அவளுக்கு தான் பயம். எங்க ஜீவா அவளை விட்டுட்டு ஓடிடுவானோங்கிற பயம். அதான் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால்னு நின்னுகிட்டு இருக்கா. அவ உன் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ, அவளை இன்னும் நீ எதிரி மாதிரியே நினைச்சு பேசிட்டு இருக்கிய. எப்பதான் மாறுவே எனக்கு தெரியல. முதல்ல மருமகளா வரட்டும், அப்புறம் மாறுறத பத்தி யோசிக்கலாம். ஹே, ஹாய் ஜீவா. இந்த என்ன இது? Dress. அது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? என்ன ஜீவா இது? உன் ட்ரெஸ் உன்கிட்ட தானே கொடுக்க முடியும். இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில போட்டுக்க உனக்கும் எனக்கும் Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உன்னோடது, இது என்னோடது. இந்தா. உன்கிட்ட நான் ட்ரெஸ் கேட்டேனா? என்கிட்ட இருக்கிறதே நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஜீவா, என்கிட்ட கூட தான் நிறைய Dress இருக்கு. நானும் அதுல ஏதாச்சும் ஒண்ணு போட்டுக்க வேண்டியதானே? ஆனா இது பார்ட்டி வேர், பார்ட்டில தான் போட்டுக்கணும். எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு அப்படிலாம் போட்டுக்க பிடிக்காது. ஜீவா, நான் கடைக்கடையா ஏறி இறங்கி உனக்காக ஆசாசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எங்க ட்ரெஸ்ன்னு வாட்ஸ்அப் வேற பண்ணிருக்கேன். இதை போட்டுக்கலனா என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாப்பாங்க ஜீவா. அப்பாவும் இதை பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு லைக்லாம் போட்டிருக்காரு. ப்ளீஸ் ஜீவா, நாம இதை போட்டுதான் ஆகணும். ப்ளீஸ். டேய் ஜீவா, பாருங்க அங்கிள், பார்ட்டி வைக்க பெர்மிஷன் கொடுத்துட்டு இப்ப பார்ட்டி ட்ரெஸ் போட்டுக்க யோசிக்கிறான். டேய் ஜீவா, அது வாங்கிக்கடா. அவ ஆசைப்பட்டு உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கால, வாங்கிக்கடா. அண்ணா, ட்ரெஸ் செம்மையா இருக்குண்ணே. ஏய், அவன் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கான். நீ என்னடான்னு யோசிச்சுட்டு இருக்க? ஜீவா, நான் சொல்றேன்ல, வாங்கிக்கடா.